என்ன அதுக்கடையில விடிஞ்சிட்டு நம்ம இப்போ ரூமுக்கு வந்தோம். நம்ம அங்கேயே உட்காந்துருந்தோம். கடைசியா அந்த பையன்கிட்ட ஜூஸ் வாங்கி குடிச்சோம். அவங்ககிட்டதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த ஞாபகம் சுத்தமா இல்லையே. என்னடா அது ஞாபகம் இல்லாம என்ன நடந்துச்சு? விக்ரம் இருக்கானோ? விக்ரம் விக்ரம் பாத்ரூம்ல இருப்பாரா? இல்லையே, வெளியே தானே லாக் போட்டிருக்குது. எங்க போயிருப்பாரு காலங்கத்தால? அதெல்லாம் இருக்கட்டு, நம்ம எப்படி ரூமுக்கு வந்தோம்? ஐயோ, அவர்கிட்ட நேரத்துதான் எல்லாம் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிடணும்னு நினைச்சேன். சொன்னா சொல்லலையே, ஒண்ணும் விளங்கலையே. நம்ம எப்படி ரூமுக்கு வந்தோம்? ஐயோ, ஒண்ணும் புரியல. ஜூஸ் குடிச்ச வர ஞாபகம் இருக்கு. அப்புறம் தலை சுத்தினாப்ப இருந்து அம்புட்டுதான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? விக்ரம் வேற காணல. ஷோ, விக்ரமுக்கு நான் போனை போட்டு பாப்போம். என்னதான் நடந்திருக்கும்? நேத்து விக்ரம்கிட்ட பேச முடியலையா? என்ன நேரமோ கொண்டாட்டமோ நமக்கு ஒன்னும் தெரியல. ஒரு நல்லதும் நமக்கு நடக்காது போல கடைசி வர. சரி, அவருக்கு போன போடுவோம். ஹலோ விக்ரம், காலையில எங்க போனீங்க? இப்பதான் முடிச்சேன். பாப்பா உங்களை காணல. எங்க போயிருக்கீங்க? ரூமுக்கு வாங்க முதல்ல. வாரம் குமாரி, இப்பதான் எந்திரிச்சியா? ஏதோ வர்றேன். என்ன விக்ரம், உடம்பு எதுவும் முடியலையா? ஒரு மாதிரி பேசுறீங்க, குரலை வாடி போய் கிடக்குது. என்ன விக்ரம், என்னாச்சு? ஒன்னும் இல்ல குமாரி, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வர்றேன். சரியா? நீ கிளம்பி ரெடியா இரு. கிளம்பி ரெடியா இருக்கணுமா? இங்க வேற எங்கிட்டும் கூட்டிட்டு போறாரா? 2 நாள் இங்க தங்கணும்னால வேற எங்கிட்டும் கூட்டிட்டு போறாரோ என்னமோ. நேற்று கொஞ்ச நாள் சுத்தி பார்த்திருப்போம். இன்னும் நிறைய இடம் இருக்கலாம் ஒரு வேற. சரி, அங்க வச்சாவது மனசுல உள்ளதை பேசுவோம். அவரை திட்டம்னா படபடன்னு திட்டிருந்தோம். இந்த முக்கியமான விஷயத்த சொல்லனா மட்டும் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. சரி, இன்னைக்கு என்ன இடிச்சாலும் பரவாயில்ல, அவற்றை எல்லாம் சொல்லியே ஆகணும். சரி, குளிப்போம். பேசுறதுல இப்படியே படுத்துட்டோமே. ஏசி ரூம்னால ஒண்ணும் தெரியல, இல்லாட்டி கசகசன்னு ஒட்டி புடிச்சிடும். அப்படியே நைட்டு ஒண்ணும் தெரியாத அளவுக்கு தூங்கிருக்கோமே. என்னதான் நடந்திருக்கும்? விக்ரம் வரட்டு, விக்ரம்கிட்ட கேட்டாதான் தெரியும். முகத்துல எப்படி முழிக்க? நைட்டு ஃபுல்லா இங்கேயே இருந்து யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் தான் பிடிச்சிட்டே தவிர எந்த ஒரு சொல்யூஷனும் தெரிய மாட்டேங்குது. அவளை பேசாம அவங்க வீட்டுல கொண்டு விட்டுலாமா? அதுவும் பாவமா தோணுது. நம்ம கூட வச்சிருக்கதும் அநியாயமா தோணுது. என்ன பண்ண, ஒரு முடிவெடுக்க முடியலையே. நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிடுவோமே, அனிதா கூட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். எவ்வளவு கனவு, லட்சியம், போராட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எதிர்பார்க்கனால இப்படி ஆயிட்டு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஆனா பாவம், அவங்க வீட்டுல பேசக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம இப்படி பண்ணிட்டோமே. அந்த பொண்ணுக்கு மனசு எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருக்கும். அவங்களுக்கு இங்கேயும் சொல்ல முடியாம அங்கேயும் சொல்ல முடியாம எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருப்பான். பெரிய பாவம் பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணிட்டேனா. இப்ப பூமாரிட்டு போய் நீ என் கூட இருக்கிறியா, இல்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணி உங்க வீட்டுக்கு தான் போறியான்னு கேட்கணும்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஆனா நான் எப்படி கேட்க? அவதான் கல்யாணம் அன்னைக்கே சொல்லிட்டாள, உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு தயவு செஞ்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துரு, அப்பதான் உன் கூட வருவேன் அப்படின்ட்டா. எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கும் மனசு கேட்கல. அந்த பொண்ணு பாவம்ல, அவ கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ வாழ்க்கையை கெடுத்துட்டோமே நம்ம. ஏன்டா இந்த 20 நாள் அவளை வச்சு பாடா படுத்துனதுக்கு பத்தாது, இன்னும் மறுபடியும் உன் கூடயே காலம்புள்ள இருக்கணும்னு நினைக்கிய? உன் கூட ஒரு நாளாவது இவ்வளவு நாள் அவ சந்தோஷமா இருந்திருப்பாளா? யோசிச்சு பாரு, நீயே யோசிச்சு பாரு. வந்த 20 நாள்ல எனக்கு தெரிஞ்சு 17 நாளாவது ஆள வச்சிருப்ப. 3 நாள் ஏதோ அவ தூங்கிருப்பா கோவப்பட்டு, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? கிடையவே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போறீங்க சொல்லு? அவ வாழ்க்கையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து இது பண்றதுக்கு பேசாம அவங்க வீட்லயே கொண்டு விட்டுரு. அவ கல்யாணம் பண்ணுதா பண்ணல, அது அவளோட விருப்பம். அவங்க வீட்லயே சந்தோஷமா இருப்பல்ல, அது போதும்ல உனக்கு. ஷோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. யோசிச்சு 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 இப்ப என்ன பேச விட்ட? லாயர் வர போன் பண்ணி வர சொல்லியிருக்கிறேன். அங்க போகவா, இவள்கிட்ட பேசவா? எனக்குள்ள 1000 போராட்டமா இருக்கு. இந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா கடவுளே? எனக்கு என்ன முடிவு எடுக்கனே தெரியல. இல்ல, இன்னும் அவ நம்ம கூட இருந்துதான் கஷ்டப்படணும்னு எந்த அவசியம் இல்ல. நல்லா இருந்துட்டு போட்டும்டா. லாயர்ட்ட போய் நீ பேசு. அவளை வீட்டுல கொண்டு விடுறதுக்கு வழியே பாரு. சரியா? சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இதுதான் சரி.
இதுதான் சரி. பாவம் இல்லவா? சரி ரூமுக்கு போவோம். பாவம் ஒத்தையில இருந்து முடிச்சிட்டு இருப்பா. விக்ரம்க்கு என்ன ஆச்சு? இன்னும் காணோம். நம்மளும் குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன்னு சொன்னாரு. ஒரு மணிக்கு நேரத்துக்கு மேல ஆகுது. என்ன அப்படி பண்ணிட்டு இருப்பாரு? ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரோ? ஓ, இருக்கலாம் இருக்கலாம். விக்ரமுக்கு போனை போட்டு வர சொல்லணும். அந்த குடிகாரன் கூட சேர்ந்தா இவரையும் கெடுத்து போடுவான். இவரே இப்பதான் ஒழுங்கா திருந்தி நல்லா இருக்காரு. அவரு கூட சேர்ந்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது. விக்ரம் போனை போட்டு சீக்கிரம் வந்து தலைவலிக்குன்னு சொல்லணும். அப்பதான் ஓடி வருவாரு. அட, விக்ரமே வந்துட்டாரு. என்ன விக்ரம், காலங்காலத்துல எங்க போயிருந்தீங்க? எனக்கு சொல்லிட்டாரு போலாம்ல. நான் ரூம்ல யாருமே இல்லைன்னு பயந்துட்டேன். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? என் ஃப்ரெண்டு நேற்று இங்க ரூம் எடுத்து தங்க வச்சிருந்தேன்ல, அவன் முடிச்சுட்டான். காலையிலே ஃபோன் பண்ணான். அதான் என்ன இருந்து பார்த்துட்டு பேசிட்டு இருந்தேனா, டைம் ஆயிட்டு. நினைச்சேன் விக்ரம், நான் நினைச்சேன் நீங்க அங்கதான் போயிருப்பீங்கன்னு. இங்க பாருங்க, குடியாரன் கூட எல்லாம் ரொம்ப சவாசம் வச்சுக்காதீங்க. உங்களையும் கெடுத்துருவாங்க. இந்த காலம் அப்படி இருக்குது. நல்லவங்களா கூட வாழ முடியாது. அப்புறம் விக்ரம், நான் எப்படி ரூமுக்கு வந்தேன்? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அங்க இருந்து கடைசியா ஒரு ஜூஸ் குடிச்சேன், அது வர ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு எப்படி வந்தேன், எப்படி இங்க தூங்குனேன், எனக்கு ஒண்ணும் விளங்கல. நானும் யோசிச்சு யோசிச்சு மண்டையை போட்டு உடைக்கிறேன். எப்படி விக்ரம் இங்க வந்தேன்? ஐயோ இவள்கிட்ட என்னன்னு சொல்ல? நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டான். சரி எதையா சொல்லி சமாளிப்போம். என்ன பூமாரி, இது கூட ஞாபகம் இல்ல? நீ தான் நடந்து வந்த, மறந்துட்டியா? நைட்டு தலை சுத்துதுன்னு சொன்ன ரூமுக்கு வந்தோன்னே. சரி படுன்னு அப்படி தூங்கிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையான்னு கேட்டேன். இல்ல வேணாம் அப்படின்னு தூங்கிட்டேன். சரி பெட்ல நீ தூங்கிட்டியா? எனக்கு தரையில படுத்து பழக்கம் இல்ல. அதான் டோர் லாக் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட ரூம்ல போய் ஸ்டே பண்ணிட்டு இப்பதான் வர்றேன். என்ன விக்ரம், அங்கே போயிருந்தீங்க? நைட்டே போயிட்டீங்களா? அப்ப கேட்டது காலையில போனேன்னு சொன்னீங்க. சும்மாவா சொன்னீங்க? என்ன விக்ரம், என்னை எழுப்பியிருக்க வேண்டியதுதானே? நான் கீழே படுத்துருப்பேன்ல. மெனக்கிட்டு இதுக்காக அங்கேயே போய் படுக்க போனீங்க. நல்லா இருக்கு போங்க. சரி, என்கிட்ட போனீங்களே, நான் கிளம்பிட்டேன். நீங்க தான் கிளம்பணும். எங்கேயும் இல்ல பூமாரி, வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போகலாம். எனக்கு இங்க இருக்க என்னவோ பிடிக்கல. நான் கார் எடுக்கிறேன், கீழே பார்க்கிங் வந்துரு. இவருக்கு என்னதான் ஆச்சு? முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேக்காரு. 2 நாள் கூட்டிட்டு வந்து ஒரு நாளாவது இருக்கலாம்னு பார்த்தா நேற்று சாயந்தரம் வந்திருக்கு. இந்த மணி 10 ஆகுது. அது கடையில வீட்டுக்கு போலாம் கிளம்புங்கிறாரு. ஒன்னும் புரிய மாட்டேங்கி. பூமாரி, அம்மா கேட்பாங்க 2 நாள்ல போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா என்னன்னு கேட்பாங்க. நீங்க சொல்ல உங்களை ஹோட்டல் ஃபுட்டு ஒன்றும் எங்களுக்கு பிடிக்கல, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிட்டு அதான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லு. விக்ரம் எங்கன்னு கேட்பாங்க. அவர் ஃப்ரெண்டு நிக்காங்க வெளியே பேசிட்டு இருக்காரு, இப்ப வருவாருன்னு சொல்லு. சரியா? நான் இப்ப வந்துருக்கேன். விக்ரம், கேக்கேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் காலையில இருந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க? முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கீங்க. ஆமா, இப்ப எங்க போறீங்க? உள்ள வாங்க. அத்தைட்ட என்ன எதுன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்புறம் அத்தை என்கிட்ட கேட்பாங்க. அதான் சொல்லி எல்லாம் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு. இப்ப வந்துருவேன் போ. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு. ஏன் விக்ரம் கோவப்படுறீங்க? நான் எதுவும் உங்களை தப்பா பேசிட்டேனா? விக்ரம், உங்கள்கிட்ட நேற்று நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பமும் அமைஞ்சது. ஆனா பாருங்க, நேற்று என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் விக்ரம். ஆமா, நமக்குள்ள இப்ப பேச என்ன இருக்கு? எல்லாமே பேசியாச்சே, முடிச்சாச்சே. இன்னும் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அட்வொகேட் தான் பார்க்க போறேன். போ. யாரு? அந்த நெட்ட மூஞ்சி வக்கீலா பார்க்க போறீங்க? எதுக்கு விக்ரம்? வேண்டாமே, எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க பாரு பூமாரி, எதையாவது சொல்லி பேசிக்கிட்டே இருக்காத, தலை வலிக்கு எனக்கு. சும்மா நான் இப்ப வர்றேன், என் ஃப்ரெண்டை பார்க்கணும். அப்படி அட்வொகேட்டையும் பார்த்துட்டு வர 1/2 hour ஆகும். அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளி. ஓகே? அப்புறம் சொல்ல மாட்டேன். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சரியா? உன்னோட லக்கேஜ் எல்லாமே எடுத்து வச்சுக்க. பிறகு அங்க போட்டு வந்துட்டேன், இங்க போட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்காகலாம் உங்க ஊருக்கு எனக்கு அலைய முடியாது. அனிதா, ஐ எம் சோ சாரிமா. ஐ எம் சோ சாரி. அன்னைக்கு நீ அதை சொன்ன. நீ பண்றது தப்பு விக்ரம். அவள்கிட்ட சாரி கேட்டு ஒழுங்கா வாழ்க்கைய இது பண்ணு. அப்ப கூட நான் புரிஞ்சுக்கவே இல்லை அனிதா, நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு. என் மனமண்டைக்கு நேற்றுதான் புரிஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்னால இது பண்ணவே முடியல. அதான் உன்னை பார்த்து என் மனசுல உள்ளத உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் பண்ணது சரியா தப்பாலும் எனக்கு தெரியல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபத்துல நான் பண்ண விஷயம் தான் பூமாரியை கல்யாணம் பண்ணது. கல்யாணம் பண்ணும்போது என்னோட இதை மட்டும் தான் பார்த்தேனே தவிர ஒரு பொண்ணுக்கும் சுகதுக்கும் லட்சியம் கனவு எல்லாம் இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. அதை பத்தி ஏன் யோசிக்க கூட இல்லை. அந்த பொண்ணு அவ ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால தாங்கவே முடியல அனிதா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அந்த பொண்ணோட கனவெல்லாம் நான் சிதைச்சிட்டேனே. சே, அவ முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. என்னால தாங்கவே முடியல அனிதா. அனிதா,
அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இவ்வளவு நாள் அவ தான் டைவர்ஸ் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அதுல என்னமோ விருப்பம் இல்லாம இருந்து. ஆனா இப்ப அப்படி இல்ல. அவளை அவங்க வீட்டுல கொண்டு விட்டு பாக்குறேன். அவ அங்கேயாவது சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு. இந்த 20 நாள்ல அவ என் கூட சந்தோஷமா இருந்தமே தெரியல. உன்ல அவ என் மேல சண்டை போடுறதும் நான் அவன் மேல சண்டை போடுறதும் இப்படிதான் இருந்தே தவிர ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கல. இனி இருக்க போறது இல்ல. இங்க இருந்தே அவ கஷ்டப்படணும், அவங்க வீட்லயே போய் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீதா. நான் பண்ண தப்புக்கு எந்த பிராயச்சித்தமும் பண்ண முடியாதுதான், எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பாளே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அங்கே கொண்டு விட்டுலாம். அது இல்லாம அவளோட ஆசையும் அதுதான். எங்க வீட்டுல என்ன கொண்டு விட்டுருங்க அப்படின்னு என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா. அதையாவது நிறைவேற்றவும் என்னமா பாக்குறேன். என்ன மன்னிச்சிரு அனிதா, என்ன மன்னிச்சிரு. உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போகட்டேன். ஜென்மம் பல எடுத்தால் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக. என்ன குமாரி, 2 நாள் ஸ்டே பண்ண போறேன்னு 2 பேரும் பேக் நிறைய ட்ரெஸ் கொண்டுட்டு போனீங்க. போன ஒரு நாள் கூட ஆகல, சாயந்தரம் போயிட்டு இன்னைக்கு காலையில கிளம்பி வந்துட்டீங்களா? என்ன விஷயம்? ஏன், என்னாச்சு? இல்லத்த, அவருக்கு ஹோட்டல்ல உள்ள சாப்பாடெல்லாம் ஒத்துக்கல. நேற்று சாயந்தரம் சாப்பிட்டதே ராத்திரி ஃபுல்லா லூஸ் மோஷன் வாமிட் அப்படி ஆயிடுச்சு. ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சா. அதான் காலையில இருந்து அவர் எதுவும் சாப்பிடல, பயந்துட்டே இருந்தாரு. சாப்பிடுறதுக்கு வெளியே போய் சாப்பிட்டு வரேன்னாரு. நான் சொன்னேன், அப்படி நீங்க வெளியே போய் சாப்பிட்டுட்டு நம்ம இங்க இருக்கணும் அவசியம் இல்ல, நம்ம வேணா வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சாப்பாடு சரியில்லைன்ட்டு அப்படி ஒரு ஹோட்டல்ல தங்க முடியுமா என்ன? என்னதான் ஹோட்டல் வச்சிருக்காங்களோ, பார்க்கத்தான் ஆடம்பரமா இருக்குது. சாப்பாடு ஒண்ணுமே நல்லா இல்ல. நம்ம ஊர் சாப்பாடே இல்ல. எல்லாம் எந்தெந்த ஊர்ல உள்ள ஃபுட்டெல்லாம் அங்க கொடுக்காங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? நம்ம ஊர் சாப்பாடுதான் நமக்கு செட் ஆகும். அப்படியா? விக்ரமுக்கு செட் ஆகலையா? அவன் ஹோட்டல் சாப்பிட முடியாங்கம்மா. இது என்ன புது கதையா இருக்கு? நீங்க என்ன லோக்கல் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ண போனீங்க? 3 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுலாம் ரிச்சா இருக்குமே. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. சரி, விக்ரம் எங்க? அவரு மெடிக்கல் ஷாப் போயிருக்காருக்க. அவருக்கு தெரிஞ்ச மெடிக்கலாமே, ஏதாவது கேட்ட மருந்து வாங்கிட்டு வரேன் நீ போனாரு. இப்ப வந்துருவாரு. ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியல வெளி இடத்துல போய். இவன் எல்லாம் என்ன செய்ய சொல்லு. அவங்க அப்பா தான் அவனை வெளியூருக்கே அனுப்ப வேண்டாம் வேலை விஷயமா, நம்ம பிசினஸே பார்த்தா பார்க்கட்டும், இல்ல இருக்கட்டு, எனக்கு உயிருக்கு வர நான் பாத்துக்கேன் அப்படின்ட்டாரு. அவனே நான் போடா போடா அப்பா கூட ஹெல்ப் பண்ணிடான்னு சொல்லியாச்சு. அவன் காது கொடுத்தே கேட்க மாட்டேதான். எங்களுக்கு காலையில வச்ச பூண்டல் இருந்து எனக்கும் மாமாக்கும் போதும்னு நினைச்சேன். சரி, உங்க 2 பேரும் பார்த்தாச்சு, சமையல் எதுவும் பண்ண வேண்டாம். அதான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். பிரியாணி அத்தை? என்ன பிரியாணி? பிரியாணிலாம் குக் பண்ண தெரியுமா? எங்க வீட்ல யாருக்கும் பிரியாணி பண்ண தெரியாது. கடையில தான் என்ன வாங்கிட்டு வருவோம். என்ன பிரியாணி இது? சிக்கன் பிரியாணி தாமா. நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வருவீங்கன்னு இவரு சொன்னாரு. அதனால காலையில வாக்கிங் போனாரா, நல்ல ஃப்ரெஷ்ஷா சிக்கன் மட்டன்லாம் இருக்குது, உனக்கு என்ன வேணும்னாரு. சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கி கழுவி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், சாயங்காலம் ரெடி பண்ணலான்னு. நீங்க தான் வந்துட்டீங்களே, அதான் வாய்க்கு ருசியா பிரியாணி செய்யலான்னு. எனக்கு எல்லாமே செய்ய தெரியுமா, நான் எல்லாமே செய்வேன். எங்க மாமியார் எல்லாமே செய்வாங்க. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், வெஜிடேரியன்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. நான்வெஜ் அதை விட செம்மையா பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கிட்டதுதான். எனக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி சமையல்லாம் தெரியாது. எங்க அத்தை செய்யறத பக்கத்துல இருந்து பாத்துக்குவேன். அவங்கள்ட்ட கேட்ட சொல்லியும் தர மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்தாலும் புரியாதமா, கிட்ட இருந்து பாத்துக்க, பார்த்து நீ படிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காகவே கிட்ட இருந்து பாத்துட்டே இருப்பேன். அவங்க செய்யலாம். ஆரம்பத்துல காய் கட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் சமையல் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? அட, விக்ரம் வந்துட்டான் போல இருக்க. என்னடா, ஒரு 10 மினிட் தான், எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த கொண்டு வரேன். அத்தை, அப்ப நானும் தினமும் நீங்க சமைக்கிற பக்கத்துல இருந்து கத்துக்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி சமையல்லாம் தெரியாது. அம்மா செய்யற சமையலும் தெரியும். அம்மா ஃபுல்லா பாரம்பரிய சமையல் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓரளவு தெரியும். இந்த மாதிரி பிரியாணி, வித்தியாசமான சாப்பாடுலாம் எனக்கு செய்ய தெரியாது. அவரு என்ன வித்தியாசமா தானே விரும்புறாரு. நேற்று ஹோட்டல்ல கூட என்னமோ ஒரு பேர் சொன்னாரு, வசியா குசியா, ஏதோ மலேசியன் ஃபுட்டா, அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு. நான் சாப்பிடும் போதே சொன்னேன், பார்த்து சாப்பிடுங்க, வெளியூர் சாப்பாடு நமக்கு ஒத்துக்காதுன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. என்னடா, எப்போ நீ ஹோட்டல்ல சாப்பிடுவேன் தானே? நேற்று என்ன லூஸ் மோஷன் ஆயிட்டாம? நைட்டு ஃபுல்லா பாத்ரூம் ரூம் அலைஞ்சியா பூ மாதிரி சொன்ன? ஐயோ, மானத்தை வாங்குறாளே. இப்படியா சொல்லணும், வேற ஏதாவது சொல்லலாம்ல. ஷோ, இந்த பூமாரியோட. ஆமாமா, என்னன்னு தெரியல, என்ன ஹோட்டல் ஃபுட்டு எப்பவும் ஒத்துக்கிடும், நேற்று என்னமோ ஒத்துக்கல, அதான் கிளம்பி வந்துட்டோம். ஐயோ, மிஷின்ல துணி போட்டேனே, இப்பதான் வெயில் அடிக்குது. 2 நாளா ஒரே மழை. டேய், நான் துணியை போய் காய போட்டுட்டு வரேன், சரியா? அப்புறம் வெயில் போயிரும். பூமாரி, விக்ரமுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. அம்மாக்கு எடுத்து வச்சுட்டு போனாதான் என்ன, எப்ப பாரு பூமாரி பூமாரின்னு. இவ்வளவு நாள் பூமாரியை வச்சுட்டு இருந்தா அம்மா தானே வச்சு தந்துட்டு போக வேண்டியதுனே. 10 நிமிஷத்துல என்னதான் வந்துருதான் தெரியல. விக்ரம், உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி அத்தை பண்ணிருக்காங்க. யாரோ காக்கன்னு சொன்னீங்கல்ல, பாத்துட்டு வந்துட்டீங்களா? பாத்துட்டு வந்தாச்சு. சாப்பாட வை, பசிக்குது.
என்னாச்சு விக்ரம்? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? நான் அப்படி எதுவும் பண்ணா நீங்க உடனே சொல்லிடுவீங்களே. முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க காலையில இருந்தே சரியில்லை. எதுனாலும் சொல்லுங்க விக்ரம். அப்படிலாம் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏன் உன்ட்ட எல்லாம் சொல்லணும்னு எதுவும் இருக்கா? ஏன் உன் முகத்தை பார்த்து பேச என்ன அவசியம் இருக்கு? இல்ல விக்ரம், என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டேங்கீங்க. என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி. இன்னைக்கு ராத்திரி வரை நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு காலையில இருந்தா நீங்க முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கீங்க. 2 நாள் தங்கலான்ட்டு கூட்டிட்டு போனீங்க, பாதி நேரத்துல கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னமோ இருக்கு, எதுனாலும் சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். பரவாயில்ல விக்ரம். விக்ரம், இந்த வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. சே, சும்மா நோய் நோய் நோயின்னு இந்த அம்மாவை சாப்பாடு வச்சு கேட்டா வேற யார்ட்டையும் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியாது போல நமக்கு இனிமேல். சே, சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம என்ன தப்பா கேட்டுட்டோம்? இப்படி தரம் கோபப்பட்டு போறாரு. விக்ரம், விக்ரம், சாப்பிடுங்க விக்ரம். யாருக்கு மேல உள்ள கோபத்தை சாப்பாட்டுல காமிக்காதீங்க விக்ரம். கனவினில் காதல் கொண்டேன், கண்ணே தேனவன் கடலை என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாயா, என் உள்வர காதலை கண்டாயா. காலை கனவினில் காதல் கொண்டேன்,